நிலாவோடு ஒரு மூன் வாக் போயிட்டு வாங்க. நீங்க உட்காடுங்க, பூஜை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு பூஜை முறையெல்லாம் சொல்லுவேன். அடுத்த கேள்வி கேட்பீங்க, நான் ஃபாரின்ல இருக்கேன் மேடம், பண்ண முடியல, என்ன பண்றது? உங்களுக்காக தான் ரெமெடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. முதல்ல என்ன பண்றீங்களோ இல்லையோ, நிலவோடு ஒரு பயணம் மேற்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு யாரையும் கூட்டிட்டு போகாதீங்க. இல்லை யாரையாவது கூட்டிட்டு போற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் பேசாம இரு, நானும் நிலவும் பேசணும்னு சொல்லிட்டு போங்க. மன ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்களோ, எது கிடைச்சா திருப்தியாக இருப்பீங்களோ, அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் லவ்வராக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ப்ரமோஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் அந்த நிலவோடு நீங்கள் நடந்து அந்த நிலவோட கதிர்களை நீங்கள் உள்வாங்கி உங்கள் மனப்புலம்பல்களை அங்கே நிலவிடம் சொல்லும்போது கண்டிப்பாக எண்ணி 18 நாளில் தீருங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு, செஞ்சு பாருங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஒரு விடயத்தை பண்ணுங்க. மூன் வாக் போங்க, ஒரு 1/2 மணி நேரம் போய் நடந்துட்டு வாங்க. அந்த 1/2 மணி நேரமும் உங்கள் மனசில் என்ன வேணுமோ அதை வேண்டிக் கொண்டு ஓம் சோமாய நமக அப்படின்னு அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக அமர்ந்து கண்ணை மூடி இந்த வருடம் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்து உங்களுடைய உணவை எடுத்து உண்டு பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள்.